இணையக்கூடாத ராசிகள் இணைந்தால் என்ன நடக்கும்? ஏன் இந்த 2 ராசிகள் இணையக்கூடாது? அதையும் மீறி இணைந்தால் என்ன நடக்கும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன இணையக்கூடாத 2 ராசிகள்? ஏன் இணையக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் கணவன், மனைவி இருவருக்குமான அந்த ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது, அதுல அவர்களுக்கு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இருக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி இன்னொரு ராசிக்கு எதிர்த்தன்மை கொண்டதாகவோ அல்லது 6, 8ஆம் இடங்களாகவோ வந்தால் அவர்களுக்கிடையே திருமணத்திற்கு பின்பு அதிகமான சண்டைகள் ஏற்படும். அதனால அவர்களுக்குள்ள அதிகமான மன வருத்தங்கள் ஏற்படும். இந்த 2 ராசி அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பகைத்தன்மை கொண்டவர்களாகவும், இந்த 2 ராசிகள் ஒன்றுக்கொன்று 6, 8ஆம் பாவங்களாகிய ருண, ரோக, சத்துருஸ்தானங்களாகவும் வரும். அதனால கடன் நோய் எதிரியை தரக்கூடிய இந்த 2 ராசிகள் ஒன்றுக்கொன்று இணையும் பொழுது அவர்களுக்கிடையே ஒற்றுமை பெரிய அளவில் இருக்காது. அதிகமான சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருமணத்தின் போது இந்த 2 ராசிகளை தவிர்த்து விடுவது நல்லது. இதாங்க முக்கியமான காரணம் இந்த 2 ராசிகள் இணையக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப எந்த ராசிக்கு எந்த ராசியோடு இணையக்கூடாது? முதல்ல மேசராசி. மேசராசி எந்த ராசியோடு திருமண பொருத்தத்துல இணைக்கவே கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கன்னி ராசியோடு தாங்க இணைக்க கூடாது. ஏன்னா மேசத்தின் அதிபதியாகிய செவ்வாய்க்கும் கன்னியின் அதிபதியாகிய புத பகவானுக்கும் ஜென்ம பகை. அப்ப செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகைத்தன்மை இருப்பதனால அவர்களுடைய ராசியாகிய இந்த மேச ராசியும் கன்னி ராசியும் இணைக்க கூடாது. முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடணும். அப்படின்னா புதனுடைய இன்னொரு ராசியாகிய மிதுன ராசிக்கும் அதிபதி புதன் தானே. அந்த மிதுன ராசிக்காரர்களை சேர்க்கலாமா அப்படின்னா அது 2ஆம் பட்சமான ஒரு பகைத்தன்மையை தான் ஏற்படுத்தும். ஏன்னா மேசத்திற்கு மிதுன ராசிங்கிறது 3வது ராசியாகத்தான் வரும். கன்னி ராசி தான் 6வது ராசி. 6ஆம் இடம் தான் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு எதிரி ஸ்தானம். அதனால இந்த ராசி உடையவர்களை திருமணம் செய்து வைத்தீர்கள் என்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளை போன்று மாற்றி மாற்றி சண்டை கட்டி கொண்டே இருப்பார்கள். அதற்கு அடுத்த மாதிரி மேசராசிக்காரர்கள் இன்னொரு ராசியை தவிர்த்து விடணும்னா அது விருச்சக ராசிக்காரர்கள் தாங்க. ஏங்க மேசமும் செவ்வாயுடைய ராசி, விருச்சகமும் செவ்வாயுடைய ராசி அப்படிங்கும் போது அவர்கள் இருவருக்குமே அந்த ராசி அதிபதி பொருத்தம் நன்றாகத்தான் இருக்கு. அப்புறம் ஏன் தவிர்த்து விடணும்னு கேட்டீங்கன்னா அதனாலதான் இதை 2ஆவதாக சொல்லி இருக்கிறோம். கன்னி தான் முதல் ராசி, தவிர்த்து விடுவதில் மேசலக்கன். அதனாலதான் விருச்சகத்தை 2ஆவது பட்சமாக சொல்லி இருக்கிறோம். என்னதான் ராசி அதிபதி இருவருக்கும் செவ்வாயாக ஒரே கிரகமாக வந்தாலும் இது 8ஆம் பாவகம். மேசத்திற்கு விருச்சகம் 8வது வீடு. அதனால 8வது ராசியும் இதே மாதிரி விபத்து, அசிங்கம், கேவலத்தை கொடுக்கக்கூடிய கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான், மறைவு ஸ்தானம் தான் இதுவும். அதனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த 6, 8ஆம் பாவங்களாக வரக்கூடிய இந்த கன்னி மற்றும் விருச்சக ராசிக்காரர்களை திருமண பொருத்தத்தின் போது பொருத்தத்திற்கு தவிர்த்து விடுவது நல்லது. சரி, அதுக்கு அடுத்த மாதிரி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருந்தாத முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். ஏன்னா ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், தனுசின் அதிபதி குரு. சுக்கிரன் அசுரகுரு, குரு பகவான் தேவகுரு. அப்ப தேவகுருவுக்கும் அசுர குருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பொருந்தாது, இருவரும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கறதன் அடிப்படையில ரிஷப ராசிக்கு பொருந்தாத முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். இதற்கு அடுத்த ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி. துலாத்தின் அதிபதி சுக்கிரன் தான், ரிஷபத்தின் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்ப ராசி அதிபதிகள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஏன் இந்த ராசிகளை தவிர்த்து விடணும்னு கேட்டீங்கன்னா இவை 6, 8ஆம் ராசிகளாக ஒன்று கொண்டு வரும். ஏன் ராசி அதிபதி ஒன்று தாங்க, 6, 8ஆ இருந்தா என்ன, அதுல என்ன பிரச்சனை? பகைத்தன்மை இருந்தா தானே செய்யக்கூடாது. 6, 8ஆம் இடங்களாக இருந்தால் செய்வதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துலதான் கோச்சாரம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இந்த இடத்துல ராசிநாதன் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் கோச்சார கிரகங்களில் அதிலும் குறிப்பாக சனி பகவான் மிக கடுமையான தாக்கங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். ஏன்னா இந்த ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தீங்கன்னா இதுல ஒருவருக்கு அஷ்டம சனி வரும்போது இன்னொருவருக்கு ஜென்ம சனியாக வரும். உதாரணமாக ரிஷப ராசிக்கு ஜென்ம சனி நடக்குதுன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்போது அஷ்டம சனி நடக்கும். அப்ப கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு ஜென்ம சனியாகவும் இன்னொருவருக்கு அஷ்டம சனியாகவும் ஒரே வீட்டுல இருந்தா அது எவ்வளவு கடுமையான கெடுபலன்களை ஏற்படுத்தும்னு நீங்களே நினைச்சுங்க. ஏற்கனவே இந்த ராசிகள் 6, 8ஆம் ராசிகளாக வருகின்றன ஒன்றுக்கொன்று. அப்படி இருக்கும் போது ஜென்மசனி காலகட்டங்கள்ல ஒரே நேரத்துல 7.5 சனி, ஜென்மசனி இரண்டுமே ஒரே குடும்பத்தில் ஒன்றாக நடக்கும் பொழுது அது மிக கடுமையான ஒரு பிரச்சனையை கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுத்தும். அதுதான் ஒரு முக்கியமான காரணம் 6, 8ஆம் ராசிகளை தவிர்ப்பதற்கு. ஒரே ராசி அதிபதியாக இருந்தாலும் அவற்றை தவிர்த்து விடுவதற்கான காரணம் இந்த
சஷ்டாஷ்டக அமைப்புகள் தான். சரி, இதற்கு அடுத்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் முதல்ல தவிர்த்து விட வேண்டிய ராசி எதுன்னு அது விருச்சக ராசி தான். ஏன்னா மிதுனத்தின் அதிபதியாகிய புத பகவானுக்கும் விருச்சகத்தின் அதிபதியாகிய செவ்வாய்க்கும் ஜென்ம பகை. அந்த அடிப்படையில மிதுனத்திற்கு செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வருவார். கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப இந்த 2 ராசிகளுக்கும் திருமணம் செய்து வச்சீங்கன்னா இருவருக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே இருக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் எதற்கெடுத்தாலும் முன்கோவப்படக்கூடியவர்களாக, இயல்பிலேயே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் நிதானமாக புத்திசாலித்தனம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இப்ப இவர்கள் இருவருக்குமே நீங்க திருமணம் செய்து வச்சீங்கன்னா இவர்கள் ரொம்ப மெதுவாக செயல்படுவதற்கும், இதுல இவர்கள் எதற்கெடுத்தாலும் கொஞ்சம் வேகமாக இருப்பதற்கும் ஒன்றுக்கொன்று பொருந்தாது. அப்ப அடிக்கடி சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த எதிரி கிரகங்களாகிய புதனும் செவ்வாயினுடைய ராசிகளாகிய மிதுனம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்களை சேர்த்து வைப்பாமல் இருப்பதே நல்லது. இதற்கு அடுத்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டிய 2வது ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது மகர ராசி. மகரத்தின் அதிபதி சனி பகவான், மிதுனத்தின் அதிபதி புத பகவான். அப்ப சனியும் புதனும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்கள் தானே. அப்ப ஏன் அவருடைய ராசியை தவிர்த்து விட வேண்டும் கேட்டீங்கன்னா இது மிதுனத்திற்கு 8வது ராசியாக வரக்கூடியது மகரம். அட்டம ராசி. எந்த ஒரு ராசிக்காரர்களும் அவர்களுடைய சந்திராஷ்டம ராசிகளை திருமணம் செய்யக்கூடாது. அந்த அமைப்புல மிதுனத்தினுடைய சந்திராஷ்டம ராசி மகரம், 8வது ராசி. அதனால இந்த இடத்திலும் அதே மாதிரி 6, 8ஆக சஷ்டாஷ்டக அமைப்புகள் இருப்பதனால இவர்களும் மிதுனம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. திருமண பொருத்தத்தில் இந்த 2 ராசிகளையும் தவிர்த்து விடுவது நல்லது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் விருச்சகம் மற்றும் மகர ராசிக்காரர்களை திருமணத்தில் தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்ததாக கடகம். கடக ராசிக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டிய முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான். ஏன்னா கடகம் சந்திரனுடைய ராசி. சந்திரன் மிகப்பெரிய ஒரு ஒளி பொருந்திய ஒரு சுப கிரகம். பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு நிகரான ஒரு சுப தன்மையை கொண்டவர். அப்படி இருக்கும்போது கும்பத்தின் அதிபதியாகிய சனி பகவான் ஒரு இருள் கிரகம். மிக குறைவான ஒளியை கொண்டவர். சூரியனிடம் இருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். அதனால அவரிடம் இருந்து நமக்கு வரக்கூடிய ஒளிங்கிறது ரொம்ப கம்மி. இருளைக்கு காரணமான ஒரு கிரகம். ஆக ஒளிக்கும் இருளுக்கும் ஒத்து வராது அப்படின்ற அமைப்புல கடகத்திற்கு கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே ஒன்றுக்கொன்று பொருந்தாத ராசிகளாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா கடகத்தின் அதிபதியாகிய சந்திரன் மிக வேகமாக சுற்றக்கூடியவர். 27 நாட்கள்ல 27 நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடியவர். மொத்த ராசி மண்டலத்தையும் ஒரு சுற்று சுற்றி வந்துவிடக்கூடியவர் இந்த சந்திரன். ஆனா இதே சனி பகவான் ஒரு சுற்று இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வரணும்னாலே கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அவ்வளவு மெதுவான ஒரு கிரகம். ஆக ஒன்றுக்கொன்று பொருந்தாது. கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமாக இருந்தா கும்பராசிக்காரர்கள் இயல்பிலேயே ரொம்ப நிதானம் இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால ஒருவருக்கொருவர் சண்டை வந்து கொண்டே இருக்கும். கடகத்திற்கு 8வது ராசி சந்திராஷ்டம ராசி, அட்டம ராசி. அதனால இப்ப கடந்த முறை கூட 2023 25ஆம் காலகட்டங்கள்ல கும்பத்திற்கு ஜென்மசனி வந்தப்ப கடகத்திற்கு அஷ்டமத்து சனி. அப்ப ஒருவர் கணவன் மனைவி ஒருவர் கும்பராசியாகவும் ஒருவர் கடகராசியாகவும் இருந்தார்கள் என்றால் இந்த 2023 25 காலகட்டம் மிக கடுமையான ஒரு காலகட்டமாக அவர்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஒருவருக்கு குடும்பத்துல ஜென்மசனி நடந்துச்சுனாலே அந்த குடும்பத்துல பெரிய அளவிலான ஒரு சண்டைகள், பொருளாதார கஷ்டங்கள் எல்லாமே ஏற்படும் சனி பகவானால. அதே ஒருவருக்கு ஜென்மசனியாகவும் ஒருவருக்கு அஷ்டம சனியாகவும் இருந்தா எப்படி இருக்கும்? மிக கடுமையான கெடுபலங்க அந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால இந்த 2 ராசிகளையும் தவிர்த்து விடுவது நல்லது. அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டிய இன்னொரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி. ஐயா, தனுஷின் அதிபதி குரு பகவான் தானே. அவர் கடகத்திலே உச்சமாக கூடியவர் தானே. அப்படின்னாலும் அவர் 6ஆம் அதிபதி. இந்த இடத்துல கடகத்திற்கு நட்பு கிரகமாக சந்திரனுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் ஆதிபத்தியத்தை கொண்டிருப்பதனால தனுசுக்கு கடகம் 8வது வீடாக மாற்றி வருவதனால இந்த 2 ராசிகளுக்குமே பொருத்தம் இருக்காது. இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாலும் சண்டைகள் தான் வரும். அதனால முதல் பட்சமாக கும்பராசியும் 2வது பட்சமாக தனுசு ராசியும் தவிர்த்து விடுவது நல்லது இந்த கடகராசிக்காரர்கள். சரி, அதற்கு அடுத்த மாதிரி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டிய முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது மகர ராசி தாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிம்மத்தின் அதிபதியாகிய இந்த சூரியனும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி கிரகம். நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் தான் மூல ஒளி கிரகம். அப்படிப்பட்ட இந்த சூரியனுடைய இந்த சிம்ம ராசிக்கு சனியினுடைய மகர ராசிக்காரர்களுக்கும் எப்போதுமே பொருந்தாது. சனி மிக குறைவான ஒளித்திறனை கொண்டவர், இருளை ஆதிக்கம் செய்யக்கூடியவர். சூரியன் பகல் பொழுதாகிய வெளிச்சத்தினை ஆதிக்கம் செய்யக்கூடியவர். அப்ப இருளுக்கும் ஒளிக்கும் ஆகாது அப்படின்ற அடிப்படையில இந்த இடத்துல ஒருவருக்கொருவர் எப்பயுமே பகைத்தன்மை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அப்ப இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாலும் கணவன்
மனைவியிடையே அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இருவருடைய குணாதிசயங்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஆக இருவருடைய குணாதிசயங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்தாது அப்படிங்கறதுனாலயே இவர்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிம்மத்திற்கு 6வது ராசியாகிய கடன் நோய் எதிரியை தரக்கூடிய மகர ராசிக்காரர்களை தவிர்த்து விடுவது நல்லது. இதற்கு அடுத்த மாதிரி தவிர்க்க வேண்டிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மீனம். சிம்மத்தின் அதிபதியாகிய சூரியனும் மீனத்தின் அதிபதியாகிய குரு பகவானும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் தானே. அப்புறம் இந்த ராசியை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கான காரணம் சிம்மத்தினுடைய சந்திராஷ்டம ராசி. அட்டம ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது மீனம் தான். என்னதான் இருவரும் ராசி அதிபதிகள் நண்பராக இருந்தாலும் இரண்டு ராசிகளும் ஒன்றுக்கொன்று 6, 8 சஷ்டாஷ்டக அமைப்புகளாக வருவதனால சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களை தவிர்த்து விடுவது நல்லது. எப்பயுமே எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சந்திராஷ்டம ராசியை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா அந்த இடத்தில் சந்திரன் போய் அமரும் போது இவர்களுக்கு அந்த மனதே அன்றைய தினம் சரியாக இருக்காது, சந்திராஷ்டமம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களை திருமணம் செய்தார்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தீரவே தீராது, சண்டைகளாக இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. வம்பு வழக்குகளை தரக்கூடிய பிரிவுகளை தரக்கூடிய இரண்டு அமைப்புகள் இது இரண்டும், மகரமும் மீனமும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆக சிம்மராசிக்காரர்கள் முதல்ல மகர ராசியை தவிர்த்து விடணும், இரண்டாம் பட்சமாக மீன ராசியை தவிர்த்து விடணும் திருமண பொருத்தத்தின் போது. சரி, இதற்கு அடுத்த மாதிரி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் எந்த ராசியை முதல்ல தவிர்க்கணும்னா அது மேசராசி தான். ஏன்னா கன்னியின் அதிபதி புதன். கன்னி புதனின் மூல திரிகோண வீடு, புதன் உச்சமடையக்கூடிய வீடு, முழுக்க முழுக்க புத பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. புதன் யாரு? அறிவு, புத்திசாலித்தனம், பேச்சு, செயல், நடவடிக்கை ஆகிய எல்லாவற்றிற்கும் காரணமான ஒரு புத்திசாலி கிரகம். புத்திக்காரகன் புதன் அப்படின்னே சொல்லிடலாம். அவ்வளவு தூரத்திற்கு ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு காரணமான ஒரு வீடு இந்த கன்னி. மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய். செவ்வாய் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த மேச ராசி தான். செவ்வாயினுடைய முதன்மையான வீடு. செவ்வாய் எதை குறிக்கக்கூடியவர்? வேகத்தையும் கோபத்தையும் காவல்துறை ராணுவம் மாதிரி கட்டுப்பாடான அமைப்புகளையும் குறிக்கக்கூடியவர். அப்ப இந்த அறிவு கிரகம் ஆகிய இந்த புதனுக்கும் வேகம் மற்றும் கோபத்திற்கு காரணமாகிய இந்த செவ்வாய்க்கும் எப்பயுமே ஜென்ம பகை. அதனால இந்த இரண்டு ராசிகளுமே ஒன்றுக்கொன்று எப்போதுமே பொருந்தாது. அதனால கன்னி ராசிக்காரர்கள் இவர்களுடைய சந்திராஷ்டம ராசியாகிய இந்த மேச ராசிக்காரர்களை தவிர்த்து விடுவது நல்லது. அதற்கு அடுத்த மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது கும்பராசி தான். கும்பத்தின் அதிபதியாகிய சனி பகவானும் கன்னியின் அதிபதியாகிய புத பகவானும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் தான். ஆனாலும் கூட கன்னிக்கு கும்பம் 6ஆம் வீடாக வருகிறது. ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால இந்த இரண்டு ராசிக்காரர்களும் என்னதான் ராசி அதிபதி நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ராசிகள் ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டக ராசிகளாக வருவதனால கன்னி ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்ததாக துலாம். துலாம் ராசிக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாத முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மீன ராசி தான். துலாத்தின் அதிபதியாகியவர் சுக்கிரன், மீனத்தின் அதிபதியாகியவர் குரு பகவான். தேவகுருவாகிய இந்த குரு பகவானுக்கும் அசுர குருவாகிய சுக்கிரனுக்கும் ஒருவருக்கு ஒருவர் பகை அப்படிங்கிற அடிப்படையில இந்த இரண்டு ராசிகளும் எப்போதுமே ஒன்றுக்கொன்று பொருந்தவே பொருந்தாது. என்னதான் சுக்கிரன் மீனத்திலேயே உச்சம் அடைந்தாலும் அது குருவின் வீடு தான். துலாத்திற்கு அது 6ஆம் வீடு தான், சஷ்டாஷ்டக ராசி தான் அது. அதனால துலாம் ராசிக்காரர்கள் முதலில் திருமணத்துக்கு தவிர்த்து விட வேண்டிய ராசி அவர்களுடைய எதிரியினுடைய ராசியாகிய இந்த மீன ராசி தான். அதற்கு அடுத்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டியது ரிஷபம். சுக்கிரனுடைய இன்னொரு ராசி. தனக்கு தானே எதிரியாக வரக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுல இந்த துலாமும் ரிஷபமும் ஒண்ணு. ஏன்னா இந்த ராசிகள் ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டமாக வரும். ரிஷபத்திற்கு துலாம் 6வது வீடாகவும் துலாத்திற்கு ரிஷபம் 8வது வீடாகவும் ஒன்றுக்கொன்று 6, 8 வரக்கூடிய தன்மைகள் தனக்கு தானே கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த இரண்டு ராசிகளுக்குமே உண்டு. அதனால துலாம் ராசிக்காரர்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா இப்ப இன்னொரு 3 வருடங்கள்ல ரிஷப ராசிக்கு ஜென்ம சனி வரும். அப்போது துலாம் ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கும். அப்ப இந்த இரண்டு ஜாதகங்களை ஒன்றோடு ஒன்று நம்ம இணைத்து வச்சோம்னா என்ன நடக்கும்? கணவன் மனைவியில ஒருவருக்கு ரிஷபமாகவும் ஒருவருக்கு துலாமாகவும் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஜென்ம சனியாகவும் ஒருவருக்கு அஷ்டம சனியாகவும் நடக்கும். ஒரே வீட்டுல ஜென்ம சனி அஷ்டம சனி ஒன்றாக நடக்கும் பொழுது அந்த கணவன் மனைவிக்கு இடையே அதிகமான பிரச்சனைகள் வரும், பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் வரும். இந்த இரண்டு ஜாதகங்கள் ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்தாது. அப்படிங்கிற அடிப்படையில இந்த இரண்டு ராசிகளையுமே நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. ஆக துலாம் ராசிக்காரர்கள் முதலில் தவிர்த்து விட வேண்டிய ராசி மீன ராசி, இரண்டாவது தவிர்த்து விட வேண்டிய ராசி ரிஷப ராசி. அடுத்ததாக விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டிய முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது மிதுன ராசி தான். ஏன்னா விருச்சகத்தின் அதிபதியாகிய இந்த செவ்வாய்க்கும் மிதுனத்தின் அதிபதியாகிய புதன் பகவானுக்கும் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த அமைப்புல விருச்சகத்தினுடைய சஷ்டாஷ்டக ராசியாகிய அஷ்டம ராசியாகிய சந்திராஷ்டம ராசியாகிய இந்த மிதுன ராசியை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. விருச்சகத்திற்கும் மிதுனத்திற்கும் திருமணம் நடந்தால் அவர்களுக்கு கடுமையான சண்டைகள் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி ஒருவருக்கு ஒருவர் பகை, அந்த ராசிகளும்
இதுவும் ஒன்றுக்கொன்று பகை ஸ்தானங்களாக 6, 8 வருவதனால இது ஒன்றுக்கொன்று பொருந்தவே பொருந்தாது. ஆக விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களை தவிர்த்து விடுவது நல்லது. அதற்கு அடுத்த மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய இன்னொரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா அது மேசராசி தான். விருச்சகத்தின் அதிபதியும் செவ்வாய் தான், மேசத்தின் அதிபதியும் செவ்வாய் தான். அப்ப இருவருக்குமே அந்த ராசி அதிபதி குணம் ஒன்றாக வருகிறது இல்லையா, அப்புறம் ஏன் இந்த ராசியை தவிர்த்து விடணும் கேட்டீங்கன்னா அதற்கு காரணமும் அதுதான். இந்த ராசிகள் இரண்டும் ராசி அதிபதி ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று பகைத்தன்மை கொண்ட 6, 8 ஸ்தானங்களாக சசாஸ்தக அமைப்புகளாக வருவதனால இவர்களுக்கு இடையே சண்டைகள் அடிக்கடி வரும். ராசி அதிபதிகள் பொருத்தம் ஒரே மாதிரி இருந்தாலும் இருவருமே ஒரே மாதிரி கோப குணம் கொண்டவர்கள். அதனால ஒருவர் மாதிரி ஒருவரிடம் மீது கோபப்படும் பொழுது அவர்களுக்குள் அடிக்கடி சண்டைகள் ஏற்படும். அதனால விருச்சக ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களை திருமண பொருத்தத்தின் போது தவிர்த்து விடுவது நல்லது. ஆக விருச்சக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய முதல் ராசி மிதுன ராசி, இரண்டாவது ராசி மேச ராசி. அடுத்ததாக தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷப ராசி தான். ஏன்னா தனுசு ராசியின் அதிபதியாகிய குரு பகவானும் ரிஷப ராசியின் அதிபதியாகிய சுக்கிர பகவானும் ஒருவருக்கொருவர் எதிர்த்தன்மை பகைத்தன்மை கொண்டவர்கள். அதனால இந்த இரண்டு ராசிகளை நீங்கள் இணைத்து வைக்கும் பொழுது இவர்களுக்கிடையே கடுமையான சண்டைகள் வரும். தேவகுருவும் அசுரகுருவும் ஒருவருக்கொருவர் பொருந்தவே மாட்டார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இரண்டு ராசிகளை இணைக்கவே கூடாது. அதற்கு அடுத்த மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய இன்னொரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கடகராசி. ஏன்னா கடகம் தனுசுக்கு 8வது வீடு. என்னதான் குரு பகவான் உச்சமடைந்தாலும் கூட கடக ராசி 8வது ராசியாக வருவதனால கடகத்திற்கு ஜென்மசனி நடக்கும் போது தனுசு ராசிக்கு அஷ்டமசனி நடக்கும். அப்படிங்கிற அடிப்படையில ஒரே நேரத்தில் இருவருக்கும் ஜென்மசனியோ அஷ்டமசனியோ இந்த அமைப்பில் ஏற்படும். அப்படிங்கறதுனால கடகராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் முதலில் ரிஷப ராசியையும் இரண்டாவது கடக ராசியும் திருமண பொருத்தத்தை தவிர்த்து விட்டா அவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக அமையும். அதற்கு அடுத்த மாதிரி மகரம். மகர ராசி சனியினுடைய ராசி, ஒரு சரராசி, வேகமாக நகரக்கூடிய ஒரு ராசி. சனி பகவான் நிதானமாக இருந்தாலும் ராசி சரராசிங்கிறதுனால கொஞ்சம் வலிமையான ராசி. இவர்கள் சேரக்கூடாத ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது சிம்ம ராசிக்காரர்களோடு தான். ஏன்னா சிம்மம் சூரியனுடைய ராசி, சனிக்கும் சூரியனுக்கும் ஜென்ம பகை. அப்படிங்கிற அடிப்படையில மகர ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் திருமண பொருத்தத்துல இணைக்கவே கூடாது. இவர்கள் இருவருக்குமே ஒருவருக்கொருவர் பகைத்தன்மை அதிகமாக இருக்கும். அடிக்கடி சண்டை வரக்கூடிய இரண்டு ராசிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா அது மகரம் மற்றும் சிம்மம் தான். அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டிய இன்னொரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது மிதுன ராசி. ஏன்னா மிதுனத்தின் அதிபதியாகிய புதனும் மகரத்தின் அதிபதியாகிய சனி பகவானும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருந்தாலும் இந்த இரண்டு ராசிகளுமே ஒன்றுக்கொன்று சந்திராஷ்டம ராசிகள். அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு கடுமையான பிரச்சனை வரும் கோச்சாரத்துல கிரகநிலை சரியில்லாத பொழுது. உதாரணமாக 2020 இருந்து அந்த 23 வரைக்கும் நடந்த மகரத்தினுடைய ஜென்ம சனி காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்போதுதான் அஷ்டம சனி, ரொம்ப கடுமையான ஒரு அஷ்டம சனியாக அது இருந்தது. அப்ப கணவன் மனைவி இருவருமே ஒருவர் மகரமாகவும் இன்னொருத்தர் மிதுனமாகவும் இருந்தார்களே ஆனால் அந்த ஜென்மசனி காலகட்டங்கள்ல ஒருவருக்கு ஜென்மசனியாகவும் இன்னொருக்கு அஷ்டமசனியாகவும் நடக்கும் பொழுது குடும்பத்துல மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் வரும். அதனால இந்த இரண்டு ராசிகளையும் அந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலையும் இந்த ராசிகள் ஒன்றுக்கொன்று 6, 8 சஷ்டாஷ்டக அமைப்புகளாக வருவதனாலையும் தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. அதே மாதிரிதான் கும்பம். கும்பராசியும் சனி பகவானுடைய இன்னொரு ராசி, சனியின் மிக வலிமையான ஒரு மூலத்திரிகோண ராசி. அவர்களுக்கு இந்த இருள் கிரகமாகிய சனிக்கு ஒளி கிரகமாகிய இந்த கடகராசியின் அதிபதியாகிய சந்திரன் மிக எதிரித்தன்மை கொண்ட மிகப்பெரிய ஒரு எதிர் கிரகம். கும்பத்திற்கு ஆகவே ஆகாத ஒரு ராசினா அது கடகராசி தான். ஆக கும்பராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பதே நல்லது. எதற்கெடுத்தாலும் சண்டை வரக்கூடிய இரண்டு ராசிகள் இந்த கும்பமும் கடகமும். கடகத்திற்கு ஒத்தே வராது அப்படின்னா அதுல முதல் ராசி இந்த கும்பராசி தான். ஏன்னா இப்ப 2023 இருந்து 25 வரைக்கும் கும்பத்திற்கு ஜென்மசனி நடந்த போது கடகத்திற்கு அஷ்டமசனி. அப்ப ஒன்றுக்கொன்று 6, 8 ஆகிய சஷ்டாஷ்டக அமைப்பில் ஆகிய வரக்கூடிய ஒருவருக்கு ஜென்மசனியும் இன்னொருக்கு அஷ்டமசனியும் நடக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய இரண்டு ராசிகள் இந்த கும்பமும் கடகமும். அதனால இந்த இரண்டு ராசிகளையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஒருவருக்கொருவர் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. கும்பம் தவிர்த்து விட வேண்டிய இன்னொரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது கன்னி ராசி. கன்னியின் அதிபதியாகிய புதனுக்கும் கும்பத்தின் அதிபதியாகிய சனியும் நண்பர்களாக இருந்தாலும் இந்த ராசிகள் ஒன்றுக்கொன்று 6, 8 வருவதனால இரண்டாம் பட்சமாக இந்த கன்னி ராசியை தவிர்த்து விடணும். கும்பராசிக்காரர்கள் முதலில் தவிர்த்து விட வேண்டிய ராசி கடக ராசி, இரண்டாவது தவிர்த்து விட வேண்டிய ராசி கன்னி ராசி. இந்த இரண்டு ராசிகளையுமே திருமணம் செய்யலைனாலே அவர்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும், சண்டைகள் இல்லாமல் இருக்கும். கடைசியாக மீனராசி. மீனராசிக்காரர்கள் முதலில் தவிர்த்து விட வேண்டிய முக்கியமான ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய சந்திராஷ்டம ராசியாகிய இந்த துலாம் ராசி தான். ஏன்னா மீனத்தின் அதிபதி குரு, துலாத்தின் அதிபதி சுக்கிரன். அப்ப ஒருவருக்கொருவர் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். தேவகுருவும் அசுரகுருவும் ஒருவரை ஒருவர் ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கிடையே ஒருபோதும் பிரச்சனை தீராது. அப்படின்ற அடிப்படையில இந்த மீனராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் திருமணம் செய்து கொண்டாலே இவர்களுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் ஏற்படும். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ராசி பொறுத்து. ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டக அமைப்புகளாக வரக்கூடிய இந்த மிதுனமும் துலாமும் திருமணத்துல இணையவே கூடாது. அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் தவிர்த்து விட
வேண்டிய இன்னொரு ராசி சிம்மம். சிம்மத்தின் அதிபதியாகிய சூரியனுக்கும் குருவிற்கும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகம் தானாலும் அவர்கள் 6, 8ஆம் ராசிகளாக வருவதனால இந்த இடத்துல மீனராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசியையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஆக முதலில் மீனராசிக்காரர்கள் துலாம் ராசியை தவிர்த்து விடுவதும், இரண்டாவதாக சிம்ம ராசியை தவிர்த்து விடுவதும் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். சரிங்க, அப்ப நம்ம மேசம் முதல் மீனம் வரை பார்த்த இந்த 12 ராசிகளுக்கும் ஒரு 2 ராசிகளை முதன்மையாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு ராசி, இரண்டாம் பட்சமாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு ராசின்னு 2 ராசிகளை பார்த்தோம். சரி, இந்த அமைப்புல திருமணம் செய்யவே கூடாதா அப்படின்னா, முடிந்த வரைக்கும் இந்த 2 ராசிகளை நாம் சொன்ன ராசிகளை தவிர்த்து விட்டாலே அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ராசி ரீதியிலான பிரச்சனைகளையும் ராசி பொருத்தத்தின் அடிப்படையிலான வரக்கூடிய அந்த எதிரி தன்மைகளையும் குறைத்து விட முடியும். அதே போன்று கோச்சார அமைப்புகளை 7 சனி, ஜென்ம சனி மாதிரி காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் குறைத்து விட முடியும். இது திருமண பொருத்தத்தின் ஒரு அங்கம் தான். இது இல்லாம இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்கிறது. ராசி பொருத்தம் போலவே லக்கண பொருத்தம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த 2 ராசிகளையும் இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும் ஒரு திருமணத்தின் மூலம் அதற்கு நிறைய விதி விலக்குகள் இருக்கிறது. சில அமைப்புகளின் மூலமாக இந்த எதிரி தன்மைகளாக இருந்தாலும் கூட அந்த ராசி அமைப்புகள் நன்றாக இருக்கும் பொழுது, அந்த ராசி அதிபதிகள் ஒருவருக்கொருவர் ஜாதகங்கள்ல நன்றாக வலிமையாக இருக்கும் பொழுது, அவர்களுடைய ஆளுமையின் கீழ் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த கிரகம் மிகப்பெரிய அளவுல கெடுதல்களை தரமாட்டார்கள். இது மாதிரி ஒரு சில விதி விலக்குகளையும் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் நம்ம திருமணம் செய்யணும். ஆக முடிந்தவரை இந்த 2 ராசிகளையும் நாம் சொல்ற ஒன்றுக்கொன்று இணையக்கூடாத இந்த 2 ராசிகளையும் தவிர்த்து விட்டாலே பெருமளவிலான ராசி அடிப்படையிலும் கோச்சார அடிப்படையும் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் தவிர்த்து விட முடியும். சரிங்க, இன்றைய வீடியோல எந்த ராசிக்கு எந்த ராசி பகைத்தன்மை, ஒரு ராசிக்காரர்கள் எந்த 2 ராசிகளை முதன்மையாக தவிர்த்து விட வேண்டும், அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.